Hello everyone, welcome to our channel Ilme English Easy தான். இன்னைக்கு நம்ம Learn English in 30 classes-ல 6வது வகுப்புல இருக்கோம். தொடர்ந்து வீடியோல பார்த்து வரீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 30 classes தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இங்கிலீஷ் ஈஸியா பேசிடலாம். நீங்க பார்க்கறதோட நிறுத்தாம உங்க ஃப்ரெண்ட்ஸோடயும் ஷேர் பண்ணுங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஸோ நீங்க யோசிச்சிருப்பீங்க, இப்போ நான் நேத்தி ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், நேத்தி என் பொண்ணு எக்ஸாம் எழுதினா, இந்த மாதிரி வார்த்தைலாம் எப்படி பேசுறது? சோ ஏற்கனவே முடிஞ்சு போன செயற்களை பத்தி நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும்? கடந்த காலம், தமிழ்ல நம்ம கடந்த காலம்னு சொல்லுவோம். அதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா? சோ கிளாஸ் முடியறப்போ கண்டிப்பா நான் ஒரு ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி போடுவேன் ஆஸ் யூஸ்வல். ஏன்னா நீங்க கிராமர் கத்துக்க வரல, நீங்க பேச நினைக்கீங்க, கண்டிப்பா ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டியை பாருங்க. அதுல வந்து நம்ம இது வரைக்கும் என்னென்ன கத்துக்கிட்டோமோ அது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி ஒரு ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி போடுவேன். கண்டிப்பா கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. சோ நம்ம சொன்ன மாதிரி இந்த கத்துக்க போற டென்ஸ் வந்து கடந்த காலம், அதுக்கு பேரு இங்கிலீஷ்ல சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சோ இதுக்கு என்ன மாதிரி வேர்ட்ஸ் வரும்? நேத்தி, அதுக்கு எஸ்டர்டே. கரெக்ட்? வாங்க போர்டுக்கு போலாம். நம்ம எப்ப யூஸ் பண்ணணும்? ஓகே, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் எப்ப யூஸ் பண்ணணும்னு கத்துக்கிட்டோம். அது வந்து நேற்று, எஸ்டர்டே, இந்த மாதிரி வார்த்தை வரும். முந்தா நேத்தி, டே பிஃபோர் எஸ்டர்டே. போன வாரம், போன மாதம், அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க லாஸ்ட் சேர்த்துக்கணும், போனாங்க. சோ லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த், லாஸ்ட் இயர், லாஸ்ட் நைட். லாஸ்ட் நைட்னா நேற்று இரவு, ரைட்? லாஸ்ட் ஈவினிங், நேற்று சாயங்காலம். சோ அந்த மாதிரி வார்த்தை வரும். முன்னாடி, இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி. சோ முன்னாடிங்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் வார்த்தை இங்கிலீஷ்ல? அகோ. சோ இந்த அகோ கூட நீங்க 1 வீக் அகோ போட்டுக்கலாம், இல்ல 10 years அகோ போட்டுக்கலாம், இல்ல 1000 years அகோ போட்டுக்கலாம். சோ ஒரு க்ஷணத்துக்கு முன்னாடி நடந்தாலும் அதுவும் கடந்த காலம் தான், அதுவும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான். இல்ல ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி நடந்தாலும் அதுவும் கடந்த காலம் தான். இல்ல பில்லியன் இயர்ஸ் அகோ முன்னாடி நடந்தா கூட அதுவும் கடந்த காலம் தான். சோ அகோ, அகோனா என்னது? முன்னாள் அர்த்தம். முன்னொரு காலத்தில், இப்ப கதையெல்லாம் ஆரம்பிச்சு குழந்தைங்கன்னா ஒன்ஸ் அப்பான் அ டைம், முன்னொரு காலத்தில் ஒரு காக்கா இருந்தது. சோ ஒன்ஸ் அப்பான் அ டைம். சோ இந்த மாதிரி வார்த்தைகள் தான் நமக்கு பாஸ்ட் டென்ஸ்ல வரும். ஓகேங்களா? சரி, இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நம்ம கடந்த காலத்தில் நடந்த செயல்கள் அதை பத்தி பேச போறோம். இதுல எல்லாத்துலயுமே ஆக்ஷன் வேர்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம ஏற்கனவே நம்ம பி வேர்ப்ஸ் கத்துக்கிட்டோம், வாஸ் வேர்லாம் நம்ம ஏற்கனவே கத்துக்கிட்டோம். உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு நான் லிங்க் என்னோட வீடியோல போடுறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போய் பாருங்க. இன்னைக்கு நம்ம ஆக்ஷன் வேர்ட்ஸோட இருக்கக்கூடிய சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பார்க்கணும். இப்போ எப்ப யூஸ் பண்ணணும் கத்துக்கிட்டோம். ஏற்கனவே நடந்து கொடுத்தது எஸ்டர்டே, டே பிஃபோர் எஸ்டர்டே, ஒன்ஸ் அப்பான் அ டைம் அந்த மாதிரி. இதுக்கான கிராமர் என்னது, ஓகே, சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அது கத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம 2 விதமான வேர்ப்ஸ் இருக்கு. வேர்ப்னா என்னது? வேர்ப்னா ஒன்னும் ரொம்ப பெரிய விஷயம் இல்ல, பயந்துடாதீங்க. ஆக்ஷன் வேர்ப். வேர்புக்கு இங்கிலீஷ்ல கிராமட்டிக்கலி அதோட பேரு ஆக்ஷன் வேர்டுக்கு பேரு வேர்ப். ஓகேங்களா? சோ இதுல 2 விதமான வேர்ப் வரும் பாஸ்ட் டென்ஸ்ல. ஒண்ணு வந்து ரெகுலர் வேர்ப், சீரா இருக்கும். சீரா இருக்கும்னா என்னதுன்னா, நீங்க ஆக்ஷன் வேர்டுக்கு பின்னாடி ஒரு ஈடி சேர்த்துக்கிட்டீங்கன்னா அது பாஸ்ட் டென்ஸோட ஃபார்முக்கு மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வாக், வாக்னா என்னது? நடத்தல், நடத்தல். சோ அதுக்கு பின்னாடி ஒரு ஈடி போட்டீங்கன்னா வாக்டா மாறிடும். அதே மாதிரி டாக், பேசுதல், ரைட்? அதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி ஒரு ஈடி போட்டீங்கன்னா டாக்டா மாறிடும். கால், அதுக்கு பின்னாடி ஒரு ஈடி போட்டீங்கன்னா கால்டா மாறிடும். சோ கடந்த காலத்துக்கு மாற்றத்துக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஆக்ஷன் வேர்டுக்கு பின்னாடி ரெகுலர் வேர்ப்ஸ், அதுக்கு நீங்க ஒரு ஈடி சேர்த்துட்டா நீங்க அதை ஈஸியா கடந்த காலத்துக்கு மாத்திடணும். இப்போ irregular verbs அப்படின்னா அது சீரா இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வார்த்தையே முற்றிலும் மாறிடும். சோ ஆக்ஷன் வேர்ட் கோ, கோனா என்னது? போதல். போதலுக்கு ஆக்ஷன் வேர்ட் பாஸ்ட் டென்ஸ்ல என்ன வந்துரும்? கடந்த காலத்துல வெண்டா மாறிடும். சோ வார்த்தையே மாறுது. கம், அதே மாதிரி கம்னா வர்றது. சோ அதோட பாஸ்ட் டென்ஸ் கேம். ஓகேங்களா? மேக், அதோட பாஸ்ட் டென்ஸ் மேட், மேட்னா செய்தல், அதோட பாஸ்ட் டென்ஸ் மேட். சோ irregular verbsல வெறும் ஈடி சேர்த்தா போறாது, அந்த புது வார்த்தையை நீங்க கத்துக்கணும். சோ நான் ஷார்ட்ஸ்ல எந்தெந்த வேர்ட்ஸ்க்கு என்னோட யூடியூப் ஷார்ட்ஸ், என்னோட சேனல் யூடியூப் ஷார்ட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா
present tense and past tense verbs போட்டிருப்பேன். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறேன். போய் எல்லாரும் அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? ஓகே. நம்ம இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் எப்ப யூஸ் பண்ணணும் கத்துக்கிட்டோம். கடந்த காலத்துக்கு எஸ்டர்டே, டே பிஃபோர் எஸ்டர்டே, அந்த மாதிரி. அதுல ரெகுலர் வேர்ப்ஸ், இர்ரெகுலர் வேர்ப்ஸ். ரெகுலர் வேர்ப்ஸ்னா இடி சேர்க்கணும், இர்ரெகுலர் வேர்ப்ஸ்னா வேர்டு முற்றுகையில மாறிடும். பாஸ்ட் டென்ஸ்ல அது பார்த்தோம். இப்போ வாக்கியம் எப்படி அமைக்கிறது, சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், எப்படி சென்டென்ஸ் அமைக்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க என் கூட போலாம். இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், வாக்கிய அமைப்பு இப்ப பார்ப்போம். ரொம்ப சிம்பிள். இதுக்கு சிங்குலர் ப்ளூரல் வித்தியாசம்லாம் கிடையாது. சப்ஜெக்ட், சப்ஜெக்ட்னா யாரு? சப்ஜெக்ட்னா செயலை செய்பவர், ரைட்? செயலை யாரு செய்யறாங்களோ அவங்கதான் சப்ஜெக்ட். நம்ம இது முன்னாடியே படிச்சோம். பிளஸ் ஆக்ஷன் வேர்ட், ஆக்ஷன் வேர்ட்னா செயற்சொல். அடுத்தது வர வேண்டியது உங்களோட செயற்சொல். அப்புறம் மற்ற வார்த்தைகள், அதர் வேர்ட்ஸ். ஓகேங்களா? சோ ரொம்ப சிம்பிள். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல வாக்கியம் அமைக்கிறது, முதல்ல நம்ம செயலை யாரு செய்யறாங்களோ அவங்கள போட்டுறணும். அதுக்கப்புறம் செய்ய சொல்ல கடந்த காலத்தோட இதுல போட்டுறணும். அதுக்கப்புறம் மற்ற வார்த்தைகள். நான் இப்போ இது உங்களுக்கு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸோட கம்பேர் பண்ணி சொல்லி கொடுத்தேன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். அதனால நான் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்லயும் எழுதிருக்கேன், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லயும் எழுதிருக்கேன். உங்களுக்கே வித்தியாசமும் தெரியும், ஈஸியா புரிஞ்சுக்கவும் முடியும். இப்ப பாருங்க, நான் தினமும் உடற்பயிற்சி செய்கிறேன். ஓகே, இது என்ன டென்ஸ் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். திரும்ப திரும்ப நடக்கிற செயல்களுக்கெல்லாம் நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ நான்கிறதுனால எக்ஸசைஸ் தான் நம்மளோட ஆக்ஷன் வேர்ட். நம்மளோட ஆக்ஷன் வேர்ட் என்னது? எக்ஸசைஸ். நான் தினமும் உடற்பயிற்சி செய்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் தான் நம்மளோட ஆக்ஷன் வேர்ட். எவ்ரிடே, ரைட்? இது ரிப்பீட்டட் செயல்ங்கிறதுனால இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். இதுவே கடந்த காலத்துல எப்படி மாறுதுன்னு பார்க்கலாமா? நான் நேற்று உடற்பயிற்சி செய்தேன். இப்ப நம்ம கடந்த காலத்துக்கு போயிட்டோம். இப்ப என்ன பண்ணணும்? ஐ எக்ஸசைஸ் போட்டுட்டு பின்னாடி ஒரு இடி சேர்த்துக்கணும். ஐ எக்ஸசைஸ்ட் எஸ்டர்டே. சோ இது ரெகுலர் வேர்ப். இது என்னது? இது ரெகுலர் வேர்ப். அதனால நம்ம என்ன பண்ணினோம்? ஒரு இடி மட்டும் சேர்க்கணும். ரைட்டா? சோ எக்ஸசைஸ், எக்ஸசைஸ் தான் மாறிடுச்சு. இப்போ இன்னொன்னு பார்க்கணும். They buy groceries. Groceries என்னது? மளிகை பொருட்கள். ஓகே, அவர்கள் மளிகை பொருட்கள் எப்ப வாங்குறாங்க? எவ்ரி மந்த். ஒவ்வொரு மாதமும் வாங்குறதுனால இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். ரிப்பீட்டடா நடக்கிற ஆக்டிவிட்டிக்கு நம்ம என்ன பண்ணணும்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் போடணும். கரெக்டா? இப்போ அவங்க ஒரு மாதம் வாங்கினாங்க, லாஸ்ட் மந்த். அது கடந்த காலத்துக்கு போயிடுச்சு. அப்ப என்ன பண்ணணும்? தே பையோட பாஸ்ட் டென்ஸ் bought. ஓகே, சோ இது irregular verb. irregular verbக்கு நான் சொன்னேன் வார்த்தையே மாறிடும் சொன்னேன். சோ பையோட irregular verb என்னது? bought. ஓகே, சோ they bought groceries last month. நீங்க பாருங்க, வாக்கியத்தோட அமைப்பு. they யாரு செய்யறாங்க? அவங்க என்ன பண்ணாங்க? வாங்கினாங்க. என்ன வாங்கினாங்க? groceries வாங்கினாங்க. எப்ப வாங்கினாங்க? போன மாசம் வாங்கினாங்க. சோ நம்ம வாக்கிய அமைப்பு உங்களுக்கு கிடைச்சிருச்சு. she always tells the truth. சோ அது ரிப்பீட்டட் ஆக்டிவிட்டி, ரைட்டா? இப்ப சொல்றா, இப்ப நாளைக்கு சொல்றா, நாளைக்கு சொல்றா, எப்பவுமே உண்மையதான் சொல்றேன். சோ ஏன் டெல்ஸ் போட்டுக்கோங்க இடத்துல? ஏன்னா she சிங்குலர், அதனால ஆக்ஷன் வேர்டுக்கு பின்னாடி எஸ் போட்டுக்கோ. இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், ரைட்? ஏன்னா அவ எப்பவுமே சொல்றா ரிப்பீட்டட் ஆக்டிவிட்டி. இப்ப பாஸ்ட் டென்ஸ்ல என்ன ஆகும்? டே பிஃபோர் எஸ்டர்டே, முந்தா நேத்தி அவ உண்மைய சொன்னா. அப்ப என்ன ஆகும்? she told வந்து. So tell ஓட past tense என்னது? told. ஏன்னா இது irregular verb. This is a irregular verb. அதனால நம்ம tellக்கு பதில் told போடுறோம். ஓகேங்களா? சோ கண்டிப்பா அந்த லிங்க போய் கிளிக் பண்ணி irregular verbs கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு அப்புறமா நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அது மனப்பாடம் பண்ணிடுங்க. irregular verbs மனப்பாடம் பண்ணிடுங்க. படிச்சீங்கன்னா உங்களுக்கு past tense பேசுறது ரொம்ப ஈஸியா. ஓகேங்களா? சோ அடுத்தது ஒரு எக்ஸசைஸ்க்கு போலாம். ஓகே, நம்ம இப்போ எக்ஸசைஸ்க்கு போறதுக்கு முன்னாடி காமனா எல்லாரும் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல என்னென்ன மிஸ்டேக்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு, அத முதல்ல பாத்துடலாம். ஓகே, இப்ப பாருங்க, ஐ வாஸ் கோ டு தி பீச் எஸ்டர்டேன்னு சில பேர் சொல்லுவாங்க. இல்ல ஐ வாஸ் வென்ட் டு தி பீச் கூட சொல்லுவாங்க.
இப்போ வாஸ்னா என்னது? வாஸ்க்கு அர்த்தம் நம்ம ஏற்கனவே படிச்சோம். இருன்னு அர்த்தம். ஸ்டேட் ஒர்க் கரெக்டா? இருந்தேன், இருந்தாள், அதெல்லாம் ஏற்கனவே படிச்சோம். இப்போ இது போக்கு என்ன அர்த்தம்? வெண்ட், கோயிலன், போதல். கரெக்ட் ரைட். இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஐ வாஸ் கோ டு தி பீச் எஸ்டர்டே நீங்க சொல்றீங்கன்னா, நான் இருந்தேன் போனேன் பீச்சுக்கு நேத்தின்னு வருது. கரெக்டா? நீங்க சொல்ல மாட்டீங்க தானே? என்ன சொல்றீங்க? நான் பீச்சுக்கு போனேன்னு தான் சொல்வீங்க. இருந்தேங்கிற வார்த்தை அங்க வரவே வராது. ரைட்டா? ஏன்னா இங்க ஏற்கனவே இந்த சென்டென்ஸ்ல ஆக்ஷன் வேர்ட் இருக்கு. சோ இந்த இடத்துல நீங்க வந்து இருந்தல்ங்கிற வார்த்தை போடக்கூடாது. சோ ஐ வாஸ் கோ டு தி பீச் தப்பு. சோ ஆக்ஷன் வேர்ட் இருக்கிற சென்டென்ஸ்ல கண்டிப்பா நீங்க இந்த இருக்கிற வார்த்தை வாஸ் வேற சேர்க்காதீங்க. ஓகேங்களா? சோ சென்டென்ஸ் எப்படி இருக்கணும்? கரெக்டான அமைப்பு என்ன? ஐ went to the beach yesterday. ஓகே, இந்த வாஸ்ங்கிற வார்த்தைய சேர்க்காம நேரா சப்ஜெக்ட் யாரு? நான் தான் செஞ்சேன். நான் என்ன பண்ணேன்? போனேன். சோ ஐக்கு அப்புறம் நேரா ஆக்ஷன் வேர்ட் வந்துடும். நடுவுல இந்த வாஸ சேர்க்காதீங்க. அதே மாதிரி they were ate last night. சோ இது என்ன ஆயிடுது? இருந்தாங்க, சாப்பிட்டாங்க. சோ அவங்க இருந்தாங்க, சாப்பிட்டாங்கன்னு ஆயிடும். இருந்தாங்கிற வார்த்தை இங்க வரக்கூடாது. இதை எடுத்துடணும். இத ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு they ate last night. ஓகேங்களா? சோ சப்ஜெக்ட்க்கு அப்புறம் அதாவது யாரு செஞ்சாங்களோ அவங்களுக்கு அப்புறம் நேரா உங்களோட ஆக்ஷன் வேர்ட் பாஸ்ட் டென்ஸ்ல வந்துடும். சோ கண்டிப்பா இந்த மிஸ்டேக்க அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேங்க. இப்போ எக்ஸசைசஸ்க்கு போலாம். இந்த வாட்டி நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ் கொடுக்க போறேன். நான் பார்த்து எழுதி உங்களுக்கு ஃபில் பண்ண சொல்ல போறது இல்ல. ஏன்னா நீங்க இப்போ நம்ம 6 கிளாஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கே வார்த்தை அமைக்க தெரியும். கரெக்டா? சோ பாருங்க, வருண் போன வாரம் விளையாடினான். சோ விளையாடுறதுக்கு ஆக்ஷன் வேர்ட் பிளே. சோ இதுக்காக சென்டென்ஸ் நீங்க இங்கிலீஷ்ல எழுதி அனுப்புங்க. நான் நேற்று டிவி பார்த்தேன். சோ டிவி பார்க்கறதுக்கு என்ன ஆக்ஷன் வேர்ட்? சி. சோ இதை நீங்க பாஸ்ட் டென்ஸ்ல எழுதி அனுப்புங்க. குழந்தை நேற்று இரவு அழுதது. சோ நேற்று இரவுக்கு லாஸ்ட் நைட். ஓகேங்களா? குழந்தை நேற்று இரவு அழுதது. சோ அழுததுக்கு ஆக்ஷன் வேர்ட் கிரை. சோ இந்த 3 சென்டென்ஸ்லயும் நீங்க பாஸ்ட் டென்ஸ்ல எழுதி அனுப்பணும். ஓகே. சோ அடுத்தது நம்மளோட ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிக்கு போறோம். ஓகே, நம்ம ஒரு ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி பண்ணலாம் இப்போ. சோ இது வரைக்கும் நம்ம கத்துக்கிட்ட டென்ஸ், பி வெர்ப்ஸ், பிரசன்ட் டென்ஸ், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இன்னைக்கு கத்துக்கிட்ட பாஸ்ட் டென்ஸ் ஹேஸ், ஹேவ், ஹேட், அது எல்லாத்தையும் போட்டு இன்னைக்கு நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாம். கண்டிப்பா பாருங்க. இதே மாதிரி ஒரு ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி நீங்களும் ட்ரை பண்ணுங்க வீட்ல. ஏன்னா நான் எப்பவுமே சொல்ற மாதிரி நீங்க எங்கிட்ட கிராமர் மாத்திரம் கத்துக்க வரலாம், நீங்க பேசுறதுக்கு கத்துக்க வந்திருக்கீங்க. சோ பேசுறதுனா கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் வீட்ல பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? சரி, வரீங்களா? ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி போல வரீங்களா? இப்போ இன்னைக்கு ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டியில ப்ளூரல்ஸ் பத்தி பார்க்க போறோம். ப்ளூரல்ஸ் 2 பேரு, வருணன், தருண். இந்த 2 பசங்க பேரு வருணன், தருண். ஓகேங்களா? அவங்கள பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேசுறோம். இவங்க வருணன், தருண். சோ அதுக்கு நம்ம ஒரு பி வெர்ப் போடணும். ஏன்னா ஆக்ஷன் வேர்டிங்ல தானே. ஓகே, அப்ப என்ன போடணும் நம்ம? தே ஆர் வருணன், தருண். ஓகே, இந்த சென்டென்ஸ்ல இவங்க 2 பேரும் வருணன், தருணா இருக்காங்க. சோ இருக்காங்கிறது நம்ம கத்துக்கிட்டோம். ப்ளூரலுக்கு ஆர் போடணும். கரெக்டா? ஓகே. அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. சோ அவங்களுக்கு என்ன வரணும்? ஆர் வரணும். நீங்க இது வரைக்கும் இந்த பிவர்ஸ் வீடியோ பார்க்கலன்னா நான் அதுக்கும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், போய் பாருங்க. சோ தேக்கு என்ன வரணும்? ப்ளூரல்ஸ்க்கு ஆர். அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இப்போ தே பிளே விளையாடுறாங்க அண்ட் லஞ்ச் ஒன்னா சாப்பிடுறாங்க. சோ தினமுமே இதை பண்றாங்க. அவங்க தினமுமே விளையாடுறாங்க, தினமுமே லஞ்ச் ஒன்னா சாப்பிடுறாங்க. இது ரிப்பீட்டட் ஆக்டிவிட்டி. கரெக்டா? திரும்ப திரும்ப நடக்கிற ஆக்டிவிட்டி. திரும்ப திரும்ப. சோ திரும்ப நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? present tense, simple present tense. So they play and eat lunch together. Okay, அவங்க இன்டெலிஜென்ட்டா இருக்காங்க, ஆனா ரொம்ப தூன்னு இருக்காங்க. சோ இருக்காங்க வந்துருச்சு. கரெக்டா? இருக்காங்கக்கு நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? தே ஆர். ஓகே, we were. They are intelligent but not. அவங்க கிட்ட நிறைய வீடியோ கேம்ஸ் இருக்கு. சோ இது நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். ஒருத்தர்கிட்ட இது இருக்கு, அது இருக்கு. உடைமைகளை பத்தி பேசுறதுக்கு தேக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஹேஸ், ஹேவ், வில் ஹேவ், ஹேட்ல இந்த இடத்துல ஹேவ் வரும். They have many video games. சோ இது எல்லாமே இந்த பிளாக்ல எழுதி இருக்க எல்லாமே என்னது? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்.
ஓகே. சோ இது இந்த ஆக்டிவிட்டி இது எல்லாமே 5 வரைக்கும் எல்லாமே நம்ம அவங்களோட இப்போ நடந்துட்டு இருக்கிற ஆக்டிவிட்டி, அதாவது இப்போ நிகழ்காலத்துல இருக்கிறத பத்தி அவங்க தினம் என்ன செய்யறாங்க, அந்த பி வேர்ப்ஸும் ஆக்ஷன் வேர்ட்ஸும் யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ நம்ம நவுக்கு வந்துடும். நவுனா என்ன பண்ணணும், இப்ப நடக்கிற ஆக்டிவிட்டிஸ், இப்போ நடந்து கொண்டிருக்கிறது, செஞ்சுட்டு இருக்காங்க. சோ இப்ப நடக்கிறது நம்ம என்ன யூஸ் பண்ணணும், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சோ இப்ப அவங்க டிவி பாக்குறாங்கன்னா என்ன வரணும், இது ஏற்கனவே நான் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல பார்த்தோம். தே ஆர் வாட்சிங். சோ ஆக்சுவலி பின்னாடி ஐஎன்ஜி போடணும், ஞாபகம் இருக்கா? தே ஆர் வாட்சிங் டிவி. அவங்க டிவி பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க பசங்க, பாப்கார்ன் சாப்பிடுவாங்க. சோ இப்ப பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னா என்ன வரணும், தே ஆர் ஈட்டிங் பாப்கார்ன். சோ இந்த கிரீன்ல ரெண்டும் எழுதிருக்கிறது என்ன டென்ஸ், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஏன்னா இப்ப நடக்கிற ஆக்டிவிட்டி, இப்ப நடக்கிற ஆக்டிவிட்டிக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட் வீக், கடந்த காலத்துக்கு வரும். லாஸ்ட் வீக் தான் என்னது, கடந்த காலம். லாஸ்ட் வீக்ஸ் அவங்களோட எக்ஸாம் இருந்தது. சோ போன வாரத்துல நம்மளோட உடைமைகள் அதை பத்தி பேசணும்னா என்ன யூஸ் பண்ணணும், ஹேட். லாஸ்ட் வீக் தே ஹேட் தேர் எக்ஸாம்ஸ். தே அவங்க ஒன்னா படிச்சாங்க, போன வாரம் படிச்சாங்க. ரைட்டா? இப்ப படிக்கல, இப்ப படிச்சுட்டு இருக்கல, அவங்க போன வாரம் படிச்சாங்க, கடந்த காலம். அப்ப என்ன வரும், ஸ்டடிக்கு பின்னாடி ஈடி போடணும். ஸ்டடீட் டுகெதர். அவங்க ஒன்னா, டுகெதர்னா என்னது, ஒன்னா படிச்சாங்க. சோ கடந்த காலத்துல என்னாச்சு, ஸ்டடி வந்து ஸ்டடீடா மாறிடுச்சு. அவங்க நல்ல மதிப்பெண்கள் பெற்றார்கள். சோ மதிப்பெண் பெறத்துக்கு இங்கிலீஷ்ல ஆக்ஷன் வேர்ட் ஸ்கோர். ஓகே, ஸ்கோர். சோ அவங்க ஏற்கனவே முடிஞ்சு போச்சு, எக்ஸாம் நல்ல மார்க் வாங்கிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. சோ அப்போ ஈடி போட்டு ஸ்கோர், குட் மார்க்ஸ். ஓகே. சோ இதெல்லாம் என்ன டென்ஸ் நீங்க சொல்லுங்க, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஓகே. சோ இந்த ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எப்பவுமே ஒரே டென்ஸ்ல நம்ம பேச மாட்டோம் தானே. நம்ம ரியல் லைஃப்ல என்ன பண்ணுவோம், நம்ம பேச வச்சு டென்ஸ் மாறிட்டே இருக்கும். ரைட்? இப்ப நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன், நேத்தி நான் பீச்சுக்கு போனேன். ரைட்? நான் தினம் உடற்பயிற்சி செய்யறேன். சோ நம்ம மாறி மாறி வரும் டென்சஸ் எல்லாம். சோ அதை நீங்க கத்துக்கணும். நீங்க பேசுறச்சே டென்ஸை மாத்தி மாத்தி பேசுறதுக்கு நீங்களும் அடுத்துதான் இந்த ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி. நீங்களும் வீட்டுல இதே மாதிரி ஒரு ட்ரை பண்ணுங்க. யாரையாவது ஒரு பர்சன் எடுத்து அவங்கள பத்தி எல்லா டென்சஸையும் யூஸ் பண்ணி பேச கத்துக்கணும். ஓகே. இன்னைக்கு லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா எக்ஸசைஸ் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. 30 நான் கொடுக்குற கேரண்டி, 30 days நீங்க எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி நீங்க ஒழுங்கா பார்த்துட்டு வந்தீங்கன்னா 30 கிளாஸஸ்ல கண்டிப்பா இங்கிலீஷ் நல்லா பேசும். ஓகே. தேங்க்யூ சோ மச். பை.